Hello everyone. So in this video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா the signals and systemத்துல elementary, continuous and discrete time signals. So இத வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா standard signals அப்படிங்கறத சொல்லலாம். நார்மலா வந்து பாத்தீங்க அப்படினா signals வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா டெஸ்டிங் சிக்னல், அதாவது ஒரு சிஸ்டத்துக்கு இன்புட்டா கொடுத்து அதுக்கான அவுட்புட் என்ன வருது அப்படிங்கறது செக் பண்றதுக்காக some signals வந்து நம்ம இன்புட் சிக்னல், அதாவது டெஸ்டிங் சிக்னல்ஸா நம்ம என்ன பண்றோம் யூஸ் பண்றோம். So that are the standard signals. So standard signals ல வந்து நிறைய signals இருக்கு. என்னென்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா unit step signal, unit ramp signal, unit parabolic signal, unit impulse signal, sinusoidal signal, then exponential signal. So நிறைய types of signals அப்படிங்கிறது இருக்கு. So அதுல ஒவ்வொண்ணா நம்ம என்ன இந்த வீடியோல பார்த்துட்டு வரலாம். So first one வந்து பாத்தீங்க அப்படினா continuous time signal. இப்போ ஒரு சிக்னலை நம்ம வந்து டூ டைப்ஸா என்ன பண்ணலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம். கண்டினியூஸ் டைமாவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், அதே மாதிரி டிஸ்கிரீட் டைம் சீக்வென்ஸாவும் நம்ம என்ன பண்ணலாம்னா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா இந்த எலிமெண்ட்ரி கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கிரீட் டைம் சிக்னலை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, இந்த சைடு வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஸோ அதே சிக்னலை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் டிஸ்கிரீட் டைம் சிக்னலுக்கு அதில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ த ஃபஸ்ட்டு சிக்னல் இஸ் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா u of t அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறாங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. u of t is equal to 1 when t that should be greater than or equal to 0. Then u of t equal to 0 for t less than 0. ஸோ இது ரெண்டு கண்டிஷன். ஓகேவா? ஸோ u of t equal to 1 எப்போ நமக்கு த மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், அதாவது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ 1 அப்படிங்கிறது எந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா t greater than or equal to 0. தட் மீனிங் இஸ் 0 to infinity வரைக்கும் த u of t வந்து நமக்கு என்ன 1. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஸ்கேல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், ஸோ திஸ் இஸ் த ஸ்கேல் அப்படின்னும் போது இது சென்டர் பாயிண்ட் வந்து 0ன்னு சொல்லுவோம். த ரைட் சைட் ஆஃப் த 0 வந்து நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும். தென் லெஃப்ட் சைட் ஆஃப் த 0 வந்து நமக்கு என்ன நெகட்டிவ் அப்படிங்கிறது வரும். ஸோ இது 0 to infinity திஸ் சைட், இது 0 to minus infinity. ஓகேங்களா? ஸோ அப்போது டி வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ் ஆக்சஸ்ல எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ டி வேல்யூ எக்ஸ் ஆக்சஸ்ல எடுக்கிறப்போ டி இஸ் வேரிங் ஃப்ரம் 0 to infinity. ஸோ அந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன u of t வேல்யூ 1. ஓகே, தென் t less than 0, அதாவது இந்த சைடில் நமக்கு என்ன the வேல்யூ அப்படிங்கிறது இருக்காது. தட் இஸ் t less than 0ல u of t வேல்யூ நமக்கு என்ன 0. ஸோ தட் இஸ் த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ நார்மலாக ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா a அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. u of t that is equal to a அப்படிங்கிறதுன்னு கொடுப்பாங்க நார்மல் ஸ்டெப் ஃபங்க்ஷன். யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது அந்த a வேல்யூ வந்து நமக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1 அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ u of t equal to 1 for t less greater or equal to 0, u of t equal to 0 for t less than 0. So this is the definition. யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்னா இந்த லிமிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். தென் நெக்ஸ்ட்டு, ஸோ இதுக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா u of t வந்து நமக்கு y ஆக்சஸில் எடுத்துக்கிறோம், தென் t அப்படிங்கிறது x ஆக்சஸில் எடுத்துக்கிறோம். தென் இப்போ வந்து t இஸ் வேரிங், அது கரஸ்பாண்டிங்கான u of t என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, t greater than or equal to 0, t greater than or equal to 0னா இந்த சைடு. ஸோ இந்த சைடில் எனக்கு u of t வேல்யூ என்னது 1. ஸோ தட் இஸ் த திங். ஸோ u of t is equal to 1 for t greater than or equal to 0. ஸோ அப்போது t greater than or equal to 0னா t equal to 0, 1, 2, 3 எந்த வேல்யூலையுமே நமக்கு என்ன the amplitude of the signal நமக்கு என்ன 1. ஸோ தட் இஸ் தி u of t யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ அதே வந்து இந்த சைட் வந்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் 0, -1, -2 அப்படிங்கிறது இந்த சைட் போகும். ஸோ -1, -2க்கு நமக்கு என்ன the வேல்யூ அப்படிங்கிறது u of t வேல்யூ வந்து 0. ஸோ அதனால் நான் வந்து நமக்கு 0 அப்படிங்கிறதால நான் ரெப்ரசென்ட் பண்ணல. ஸோ திஸ் இஸ் தி யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கண்டினியூஸ் டைம் சிக்னலுக்கு. இதுவே வந்து டிஸ்கிரீட் டைம் சிக்னல் அப்படிங்கிறதுனா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ டிஸ்கிரீட் டைம் சீக்வன்ஸை வந்து நம்ம என்ன எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் x of n அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டிஸ்கிரீட் டைம் சிக்னலில் இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், ஸோ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனையே வந்து நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணால் u of n அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா யூனிட் ஸ்டெப் சீக்வென்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் u of n. ஸோ u of n வந்து ஈக்குவல் டு 1 when n greater than or equal to 0. ஸோ n greater than or equal to 0ல நமக்கு என்ன u of n வந்து 1. தென் n less than 0க்கு நமக்கு என்ன u of n வேல்யூ வந்து 0. ஸோ திஸ் இஸ் தி யூனிட் ஸ்டெப் சீக்வென்ஸ். ஸோ அதே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா n வேல்யூ இஸ் சேஞ்சிங் இன் x axis 0, 1, 2, 3 அப்படின்னு நமக்கு என்ன வேரி ஆகுது. y ஆக்சஸில் வந்து u of n எடுத்துக்கிறேன். ஸோ u of n வந்து நமக்கு என்ன ஆம்ப்ளிடியூட் 1 தான் ஃபார் த லிமிட் 0 to infinity. 0 to infinity நமக்கு என்ன the amplitude வந்து நமக்கு என்ன 1 அப்படிங்கிறது தான் இருக்கு. So this is the unit step sequence. அதே மாதிரி 0 to
minus infinity இந்த சைடு வந்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படினா there is no signal, that is u of n is equal to 0. so நம்ம என்ன பண்ணலாம், ரெப்ரசன்ட் பண்ண தேவையில்லை. so this is the யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யூனிட் ஸ்டெப் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் ஸ்டெப் சீக்வென்ஸ். இங்கே எப்படி நம்ம யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்கிறோமோ அந்த டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் வந்து யூனிட் ஸ்டெப் சீக்வென்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷன். ஸோ யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஆர் ஆஃப் டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர் ஆஃப் டி தட் இஸ் ஈக்குவல் டு டி for t greater or equal to 0, r of t is equal to 0 for t less than 0. This is the condition. So unit ramp function அப்படினும்போது r of t எதுக்கு ஈக்குவலா இருக்கும், t க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த கண்டிஷன்ல t greater or equal to 0, that is 0 to infinity வரைக்கும் நமக்கு என்ன the limit அதுதான். so அதுல வந்து r of t value t க்கு ஈக்குவலா இருக்கும். so 0 less than t less than 0 அப்படினும்போது infinity side நமக்கு 0 value அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். so the graphical representation வரைஞ்சீங்க அப்படினா so we know that r of t is equal to t. t க்கு என்ன வேல்யூ கொடுக்கறோமோ அதே தான் r of t உடைய வேல்யூவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ r of t equal to t அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ r of t that means r of 0 that is equal to t க்கு 0 கொடுத்தீங்கன்னா r of 0 வேல்யூ. அதே மாதிரி r of 1 அப்படின்றது 1, r of 2 அப்படிங்கிறது 2. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு வேரி ஆகும். அதே மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கும்போது 0 1 2 3 அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சஸ்லையும் ஆர் ஆஃப் டி அப்படிங்கிறது ஒய் ஆக்சஸ்லையும் எடுத்துக்கிறேன். ஸோ டீக்கு 1 0 கொடுத்தீங்கன்னா 0. ஸோ திஸ் இஸ் 0,0. தென் டீக்கு வந்து 1 கொடுத்தோன்னா ஆர் ஆஃப் டியும் 1. ஸோ அப்போ 1,1. ஸோ இந்த பாயிண்ட் வரும். தென் டீக்கு 2 கொடுக்குறப்போ ஆர் ஆஃப் 2 நமக்கு என்ன 2 தான். அதே மாதிரி 3 கொடுக்குறப்போ 3 தான். ஸோ அந்த லைனை வந்து யூ வில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், we will get the continuous time signal. so this is the continuous time signal, ramp signal. so இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ramp அப்படிங்கிறது சொல்றோம். so similarly unit ramp sequence, so discrete timeல unit ramp sequence அப்படிங்கிறது என்ன அப்படின்னா r of n that is equal to n that should be greater or equal to 0. அதே மாதிரி 0 for n less than 0. அதாவது r of n வந்து n க்கு ஈக்குவலாக இருக்கும் எந்த கண்டிஷனில் n greater or equal to 0. அதாவது n value varies from 0 to infinity. அதே மாதிரி n value is minus infinity side வரும்போது நமக்கு என்ன n less than 0னா -1 -2 up to minus infinity வரைக்கும் நமக்கு என்ன r of n value வந்து 0 தான். ஸோ இதுக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0 ஏன்னா r of n. ஸோ சிமிலர்லி இங்கே இருக்கிறது தான். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் t you substitute n, that's it, you will get the unit ramp sequence. ஓகேங்களா. அப்போது r of n வேல்யூ r of 0 வேல்யூ 0 தான் வரும், r of 1க்கு 1 வரும், r of 2க்கு 2 வரும், r of 3க்கு 3 வரும். அந்த மாதிரி சீக்வன்ஸுக்கு நமக்கு என்ன r of n வேல்யூக்கு n அப்படிங்கிறது வரும். ஸோ திஸ் இஸ் தி யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷன், தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். So unit impulse function, so the representation integral of minus infinity to plus infinity del of t dt equal to 1. Then del of t is equal to 0 for t that is not equal to 0. So this is the unit impulse function. So இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா at time t is equal to 0 the amplitude of the signal வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். So that is the representation. Okay வா. So that is the representation. அதே மாதிரி graphical representation பார்த்தீங்க அப்படின்னா at time t is equal to 0ல del of t வந்து நமக்கு என்ன இன்ஃபினிட்டியாக இருக்கும். that is the representation, graphical representation of unit impulse function. ஓகேவா. ஸோ integral of minus infinity plus infinity del of t dt equal to 1. so this is the representation of the signal. then next one வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்ன at particular time instant, அதாவது t is equal to 0க்கு மட்டும்தான் நமக்கு என்ன வரும், del of t க்கு some values வரும். So t that is not equal to 0, t that is not equal to 0 னா எது வரும், இந்த கண்டிஷன்ஸ், அதாவது t equal to 1 2 3 அதே மாதிரி t -1 -2 -3 இந்த மாதிரி டைம் பீரியட்ஸ்க்கு நமக்கு என்ன வராது, சிக்னலுடைய எலிமெண்ட்ஸ் சிக்னலுடைய வேல்யூஸ் வந்து நமக்கு 0 தான். del of t is equal to 0 அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் இம்பல்ஸ் சீக்வன்ஸ். ஸோ யூனிட் இம்பல்ஸ் சீக்வன்ஸில் நாங்கள் del of t யூஸ் பண்ணோம், இங்கே del of n. ஸோ del of n வேல்யூ ஈக்குவல் டு 1 when n that is equal to 0. அதே மாதிரி del of n is equal to 0 that is not equal to 0, n that is not equal to 0ல del of n வேல்யூ எனக்கு என்ன வரும், 0 அப்படிங்கிறது வரும். ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ n is equal to 0ல del of n வேல்யூ என்னது எனக்கு 1.
ஓகே, அதே மாதிரி n that is not equal to 0 என்ன அர்த்தம், n equal to 1 2 3 -1 -2 இந்த வேல்யூஸ்க்கு நமக்கு என்ன, the amplitude of the signal வந்து நமக்கு 0 தான், அதாவது del of n value 0. So this is the graphical representation of unit impulse sequence. So இது வந்து it plays the major role in control systems. control systemல வந்து நமக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, இந்த impulse response வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த சிஸ்டத்தில் வந்து இன்புட்ஸ் கொடுத்து அதுக்கான ரெஸ்பான்ஸ், அதாவது அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி மெயினாக வந்து இன்னொரு ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். இந்த பேசிக் காமனாக வந்து இந்த ஒரு சிஸ்டத்துக்கு இன்புட்டாக கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி யூனிட் ஸ்டெப் சிக்னல், தென் நெக்ஸ்ட் வந்து யூனிட் இம்பல்ஸ் சிக்னல். இந்த 2 சிக்னல் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இட்ஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த இம்பல்ஸை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஃபார் ஐடியல் சிஸ்டத்துக்கு த டைம் பீரியட் t is equal to 0 இருக்கும்போது ஆம்ப்ளிடியூட் எனக்கு என்ன இருக்கும், இன்ஃபினிட்டியாக இருக்கும். அதே மாதிரி தென் ஃபார் த ப்ராக்டிக்கல் சிஸ்டம் த ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு என்ன மேக்ஸிமமாக இருக்கும் ஃபார் அ ஷார்ட் டைம். ஓகேவா? ஸோ ஐடியல் அப்படின்னும் போது நமக்கு இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட் அப்படிங்கிறத நமக்கு என்ன சொல்லுவோம், ஐடியல் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னும் போது நமக்கு சம் நாய்ஸில் இருக்கும், சம் லாஸஸ் அப்படிங்கிறது நமக்கு அக்கர் ஆகும். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா த அவுட்புட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் அந்த அவுட்புட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், வென் த இம்பல்ஸ் வந்து நமக்கு இன்புட்டாக இருக்கிறப்போ த அவுட்புட் ரெஸ்பான்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட் டியூரேஷனில் வி வில் கெட் த மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். ஸோ தட் இஸ் த மீனிங். ஓகேவா? ஸோ ஃபார் ஐடியல் சிஸ்டத்துக்கு டைம் t is equal to 0ல த ஆம்ப்ளிடியூட் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஃபார் அ ப்ராக்டிக்கல் சிஸ்டத்துக்கு ஷார்ட் டைம் டியூரேஷனில் வி வில் கெட் த மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். தட் இஸ் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் பேரபோலிக் ஃபங்க்ஷன். ஸோ யூனிட் பேரபோலிக் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது த நேம் இட் செல்ஃப் வாட் இஸ் பேரபோலிக். ஸோ த கர்வ் வந்து பேரபோலா மாதிரி நமக்கு வரும். ஸோ தட் இஸ் யூனிட் பேரபோலிக் ஃபங்க்ஷன். ஸோ p of t அப்படிங்கிறது ரெப்ரசன்டேஷன் denoted by the unit parabolic function is denoted by p of t. p of t is equal to t square by 2 when t that is greater than or equal to 0. p of t is equal to 0 for t less than 0. ஓகேவா? ஸோ இப்போது t greater than or equal to 0 to infinity வரைக்கும் நமக்கு என்ன t square by 2 அப்படிங்கிறது நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். t less than 0னா for the negative valuesக்கு there is no unit parabolic function. Then ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா we will get the values like this. அதாவது p of t is equal to t square by 2 அப்படின்னும் போது tக்கு நான் ஃபஸ்ட்டு 0 கொடுத்தேன் அப்படின்னா p of 0 0ன்னு வருது. tக்கு 1 கொடுத்தேன்னா 1 by 2 that is equal to 0.5. தென் 2 கொடுத்தேன் அப்படின்னா 2 square 4 by 2 2 p of 2 is equal to 2 வரும். தென் 3 is equal to 3 square by 2 அப்படிங்கிறது 3 square அப்படின்றப்போ 9 by 2 that is equal to 4.5. this p of 3. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ். அதுக்கு அப்படியே கரஸ்பாண்டிங் கிராஃப் வரைஞ்சிங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸில் வந்து நம்ம என்ன டைம் பீரியட் t எடுத்துக்கோங்க 1 2 3 அப்படிங்கிறது, ஒய் ஆக்சஸில் த p of t அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 0 கொடுக்குறப்போ நமக்கு என்ன வரும், this is 0.5. ஸோ 2 கொடுக்குறப்போ நமக்கு 2 தான் வரும். 3 கொடுக்குறப்போ we'll get 4.5. ஸோ just connect the points அப்படின்போது we will get the parabolic curve. So this is the unit parabolic function. So unit parabolic function அப்படின்றப்போ நமக்கு என்ன p of t is equal to t square by 2. So t that should be greater than or equal to 0. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் பேரபோலிக் சீக்வன்ஸ் அப்படின்னும் போது த சேம் ஃபார் t இருக்கிறதுல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we will get the unit parabolic sequence. So p of n is equal to n square by 2, that is n greater than or equal to 0க்கு. Then p of n is equal to 0 for n less than 0. ஸோ இப்போ அதே மாதிரி தான் சேம் இதே பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், t இருக்கிறதுல n சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the graph like this. So this is the unit parabolic sequence. ஓகேவா? So these are the some important standard signal, unit step signal, unit ramp signal, unit parabolic signal, then unit impulse signal. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாண்டர்ட் சிக்னல் அப்படின்னா இதை சொல்லலாம். ஸோ ரிமைனிங் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட்டு இருக்குது. அதாவது எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல் இருக்குது, ரியல் எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல்ஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சைனூசாய்டல் சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ சிங்க் சிக்னல், தென் சிக்னம் ஃபங்க்ஷன். ஸோ நிறைய சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இனி வரக்கூடிய கிளாஸஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப் டு திஸ் இதில் வந்து ஒரு சில மெயினாக ரிப்பீட்டடாக வந்து நமக்கு கேட்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனும் யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷனும் வச்சு நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். வி வில் சி த ரிமைனிங் இன் நெக்ஸ்ட் கிளாஸஸ். அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.